Praise the Lord. God is good. All the time God is good. மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார். எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? ஆமென். இல்ல பரீட்சை ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பயந்து போய் இருக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். நம்முடைய ஆமா கிருபை பாருங்கள், நாம் 7 பாடங்கள் முடித்திருக்கிறோம். 7 பாடங்களிலும் 80 மணி நேரம் நம்ம செலவழிச்சிருக்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுது 8வது பாடத்திலே 7வது லெசன் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பாட புஸ்தகம் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஹாவ் ஆல்ரெடி காட் இட் என்கிற புஸ்தகம் தான் நம்முடைய பாட புஸ்தகம். அதில் இன்றைக்கு 7வது லெசன் 19 மற்றும் 20வது சாப்டர்ல இருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். ஆமா பாருங்க, அது தெவிட்டாத தேன், எது தேவனுடைய வார்த்தை இல்லையா? எத்தனை முறை கற்றுக்கொண்டாலும் சில வசனங்களை, ஒரே வசனத்தை எத்தனை முறை நம்ம ஆராய்ச்சி செய்தாலும் இன்னும் ஆழங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆமா, நான் உங்களோடு கூட சேர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர் பிலிப் ஜெயக்குமார். எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் ஓர் வித்தியாசத்தை காண்பர். வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. தேவனுடைய குமாரனின் விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. வெரி குட். சரியான பதில், சரியான பதில். முக்கியமான ஒரு நாலேஜ்ல எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பார்கள் என்றால், பேஜ் 217 பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப் 217, தேவனுடைய குமாரனின் விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற சத்தியத்தின் மீது கவனம் பதித்து அந்த உணர்வில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பதில் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்ப அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட தேவனுடைய குமாரனின் விசுவாசத்தையும் நமக்குள்ளே வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், அது ஒரு ஜீவ தண்ணீர். எது? அந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் ஒரு ஜீவ தண்ணீர். அதை நீங்கள் உங்களுடைய நாவாலே கட்டவிழ்க்கலாம், உங்களுடைய வார்த்தையாலே கட்டவிழ்க்கலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இயேசுவனுடைய விசுவாசத்தையே நமக்கு தந்து விட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல இன்னொன்றே அடிக்கடி சொல்றார் பாருங்களேன். யாருடைய சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னார்? என்னுடைய சந்தோஷத்தை 3 முறை சொல்றாரு. நான் என்ன செய்யறேன்? நான் போக போறேன், என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன். அதை குறித்து 2 கேரக்டர் சொல்றார். என்ன கேரக்டர்லாம்? இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷம் எப்படிப்பட்டது என்று அவரே 2 காரியங்கள் சொல்லுகிறார். நிலையான சந்தோஷம், நிலையான சந்தோஷம். இன்னொரு என்ன சந்தோஷம்? நிரந்தரமான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். அது வாஸ்தா காலையில எங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க, உங்களுக்கு மாலையா இருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எதோடு கூட இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தையும் நமக்கு தந்துட்டாரு, இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதை விட வேற என்ன பாக்கியங்க வேணும்? தேங்க்யூ ஜீசஸ். இதை நீங்க நோட் பண்றவங்க பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு துக்கம் வர்ற மாதிரி இருக்கு,
ஒரு துர்ச்செய்தி வருகிறது, உங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? ஐயோ, நான் என் சந்தோஷத்தை இழந்து விடுவேனோ என்ற ஒரு டவுட் வந்த உடனே இதை எடுத்து வாசித்துருங்க. இந்த 3ஐயும் எடுத்து வாசித்து விடுங்கள். பார்க்கலாம். 15:11 யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் ம் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் ம் நிறைவாய் ம் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பார்த்துங்க, இந்த டிசைர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? நிலையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். நிறைவான எதற்குள்ளே இருந்தாலும் அது நிலையாக இருக்கும். சிங்க கெபிக்குள்ள இருந்தாலும், சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும். 16:24. வேறொருவரும் இல்ல, 16:24 16:24 22 இதுவரைக்கும் வாசிங்க யாராவது. நீங்கள் என் நாமத்தினாலே ஆ ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், ஆ அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சீரியஸா இருக்கிறீங்க? அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ஒரு காரியம் பாருங்க. துக்கத்தையும் தாங்க முடியாது. ஐயோ, நான் துக்கமாயிருவேனோ, என் பிள்ளை ஃபெயில் ஆயிடுவானோ, பேரை எப்படி ஆயிடுவானோ. நோ சான்ஸ் அட் ஆல். உங்க சந்தோஷத்தை இழக்காம இருங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சந்தோஷத்தையே நமக்குள்ளே வைத்து விட்டார். அல்லேலூயா. 2 வாசித்துட்டோம். 3வது 17:13. 17:13. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். யாருடைய சந்தோஷத்தை? தன்னுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை. இல்ல, எவ்வளவு பெரிய மேன்மையான பிளஸிங் தேவன் நமக்கு வச்சுட்டு போயிருக்காருங்க. வெரி குட். கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க துக்கப்படக்கூடாது. துக்கப்படக்கூடிய செய்தி வந்தாலும் துக்கப்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். எதிர்த்து நில்லுங்க. சரிங்களா? கவலை, பயம், சந்தேகம், பலப்போசாத்தனம் இயேசுவையே எனக்குள்ள சந்தோஷமாக வைத்து விட்டார். இயேசுவையே எனக்குள்ளே விசுவாசமாக வைத்து விட்டார். இயேசுவையே எனக்குள்ள ஞானமாக வைத்து விட்டார். இயேசுவையே எனக்குள்ள தீர்வாக வைத்து விட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் மனதிலே மன அழுத்தம் இல்லாமல் வாழுகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, நான் கூட சாட்சி சொல்ல முடியும். ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஆரம்பித்த பிறகு இப்போ நமக்கு இந்த நாள்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் வந்துட்டு. யாராவது அநியாயமாக நம்மை குற்றம் சாட்டும் பொழுதும் அந்த மைண்ட் மாறுகிறதே இல்லை. ஆமே. கர்த்தர் நல்லவர். பாருங்க, 2வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். தமிழ் வேதாகமத்தில் கலாத்தியர் 2:20 உள்ள திருத்தம் என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ். 216வது பக்கம் பாஸ்டர். கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள் என்றது. இப்ப முதல் தேவனுடைய குமாரன் மீது முதல் பிள்ளையானது முதல் வச்சது தேவனுடைய குமாரன் மீது வைக்கிற விசுவாசத்தினால் நாங்கள் வாழ்கின்றோம் என்று மற்ற மொழிபெயர்ப்புகள் சொல்லுகின்றன என்பதன் அது எனக்கு தெரியுமா? ஓகே, வெரி குட். பாருங்க, கரெக்டா தான் சொன்னீங்க. இயேசு, அதாவது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அல்ல, தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினால் நான் வாழ்கிறேன். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுங்க. இதை பிடிச்சிட்டா உங்க விசுவாசம் எப்பொழுதும் டாப் கியர்ல தான் இருக்கும். இறங்கவே இறங்காது. விண்ணை தொடுகிற விசுவாசம் உங்களுக்குள்ள சொல்லுங்க. நான் விண்ணை தொடுகிற விசுவாசம் உடையவனாக இருக்கிறேன். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். Faith of our Lord Jesus Christ. இன்னும் நீங்க இதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இயேசுவையே நமக்குள்ள விசுவாசமாக வைத்து விட்டார். ஆமென், ஆமென். இயேசுவையே நமக்குள்ளே சந்தோஷமாக வைத்து விட்டார். இயேசுவே என் விசுவாசம், இயேசுவே என் சந்தோஷம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் தேவ பலன், இயேசுவே என் பரிசுத்த. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டே இருந்தான். யாருக்கு? பவுலு. இல்ல, இது ஒரு பிரதானமான காரணம். எது? அவனுக்கு ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன்.
ஃப்ளட் வெளிப்பாட்டின் வெள்ளத்தை அவன் என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தான் பாருங்க. எவ்வளவு பெரிய மேட்ருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு 12 புஸ்தகத்தை அவன் எழுதலைன்னா இந்த வெளிச்சம் நமக்கு வராது. இந்த வெளிச்சம் வரவில்லை என்றால் நம்மாலே பெரிய அளவுல விசுவாசிக்க முடியாது. பெரிய அளவுல விசுவாசிக்க முடியவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து செய்ததை கூட நம்மால செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா ஆமா ஆமா. நம்ம என்ன செய்யணும் ஆசை பாருங்க. ஒருவேளை நாங்க இந்த வருஷ கடைசியில உங்க தேசத்துக்கு வந்தாலும் வருவோம். நம்ம ஒருவேளை சந்திக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம். பரலோக ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் டீமா போய் என்ன செய்யணும்? பவுலை கட்டி பிடிச்சு இல்ல, ஆமா, அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து இல்ல, ஹல்லேலூயா. எவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதுறாரு பாருங்க. ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க இல்ல. 1 கொரிந்தியர் 1:24, 1:31 இல்லைனாலே நம்ம விசுவாசம் குறைஞ்சிடும். இப்ப குறையறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நாலேஜ் வந்துட்டு, என்னுடைய நீதி அல்ல, இயேசுவையே எனக்குள்ள நீதியாக வைத்தது. என்னுடைய ஸ்ட்ரென்த்ல நான் ஜெயிக்க வேண்டியதில்லை. இயேசுடைய ஸ்ட்ரென்த், தேவ பலன் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அருமையானவர்களே பாருங்க, இந்த வெளிப்பாடு இருக்கணும், தெய்வீகமும் இருக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆவியானவர் சொல்றதை சொல்றேன். சிலர் கிருபையை போதிக்கிறவர்கள் ஒரு லிமிட்டை தாண்டி தவறு செய்யலாம். ஆனா ஏன்னா காட்லினஸ் குறையுது இல்லையா? உங்களுக்கு தெரியும் பாருங்க. தேவ பக்தியோடு கூடிய விசுவாசம், தேவ பக்தியோடு கூடின கிருபை, ரைட்? அது நம்ம எப்பவுமே ஒரு கான்சியஸா இருப்போம். காட்லினஸ் அது நமக்கு ஒரு தாழ்மையை தரும், அறிவு இருமாப்ப தரும். என்ன அறிவு? இயேசுவையே எனக்கு தகுதி ஆக்கிட்டாரு, அதனால எப்படியோ வாழுவேன். அது இருமாப்பு. அப்படி இல்லை. இயேசுவையே எனக்கு தகுதி ஆக்கி விட்டார், எனவே நான் தாழ்மையோடு வாழுவேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. தகுதியற்ற என்னை அந்த கிருபை தகுதி ஆக்கிட்டு, எனவே நான் தாழ்மையோடு வாழுவேன் இல்ல, அதோட சேர்த்து கொள்ளுவோம். அதே வேளையில இன்னொன்றை சொல்ல விரும்புறேன் பாருங்க. ஒரு உங்களுக்கு மேக்சிமம் கரன்சி என்னது? கனடியன் டாலர்ல $1000 இருக்கா, $100 இருக்கா? கனடியன் டாலர் 100. ஓகே, 100 பில் தான் ஓகே. maximum. $100 பண்டில்ல 100 கரன்சி இருக்கும் இல்லையா? அந்த பண்டில்ல அதுல ஒரு கரன்சி வந்து ஃபேக்கா இருந்துன்னு வைங்களேன், ஒரு கரன்சி ஃபேக். உடனே அந்த பண்டிலையே தூர போட்டுருவோமா? அந்த ஒரு ஃபேக் நோட்டை எடுத்து கிழிச்சு போடுவோமா? அவ்வளவுதான். ஒரு ஃபேக் நோட்டை தான் கிழிச்சு போடுவோம். கிருபையை போதிக்கிறவர்கள் விழுந்துடுறார்களே என்று அச்சம் பல்லாதீங்க, எழும்புங்க. அவங்களே எழும்பி வரட்டும், வருவாங்கன்னு நம்புவோம், மன்னிப்பு கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமா, தேவ கிருபைதான் என்ன செய்தது? இயேசுவையே எனக்குள்ளே விசுவாசமாக வைத்தது. தேவ கிருபைதான் என்ன செய்தது? தேவனுடைய கிருபை, தேவ குமாரனுடைய விசுவாசத்தினால் என்னை நிரப்பினது. அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை. தகுதி இல்லாத நமக்கு தகுதியை தந்தது தேவனுடைய கிருபை. எஸ் பிரதர், 3வது கொஸ்டின் போலாமா? தேவனுடைய விசுவாசம் எதற்கு உள்ளே உள்ளது? வெரி குட். நெக்ஸ்ட் யாரு? மெர்சி சிஸ்டர். ஓகே பாஸ்டர், சொல்றேன். எஸ் சிஸ்டர். தேவனுடைய விசுவாசம் எதற்கு உள்ளே உள்ளது? அவருடைய வார்த்தைக்குள்ள. தேவனுடைய வெரி குட், வெரி குட். யாரு சொன்னாங்க? மெர்சியா? ஓகே, எஸ், கரெக்ட் சிஸ்டர். இதெல்லாம் பாருங்க, நீங்கள் வந்து உங்களை அறியாமலே விசுவாசத்துல பெருகிட்டே இருக்கிறீங்க, சரிங்களா? அதான் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஒரு சிறிய கூட்டத்திற்கு மகத்துவங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய விசுவாசம் எதற்கு உள்ளே உள்ளது என்றால் அவருடைய வார்த்தைக்குள் உள்ளது. அல்லேலூயா. பாருங்கள், 214 பேஜ் 214 செகண்ட் பேராகிராஃப். ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் தேவனிடமிருந்து ஈவுகளாக பெறுகின்றோம். தேவனுடைய வார்த்தைக்குள் அவருடைய விசுவாசம் அடங்கி இருக்கிறது. ஆகையால் தான்
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். இதுக்கு ரிலேட்டடா அதாவது தேவனுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது என்பதற்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு வசனம் யோசிங்க. வசனத்தை கேட்கிறதுனால என்ன உண்டாகும்? விசுவாசம். கேள்வினாலே விசுவாசம் வரும். விசுவாசம் உண்டாகும். கேள்வியினாலே, வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் உண்டாகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே விசுவாசத்தை தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி வைத்திருக்கிறார். ஆனாலும் பலர் பேசுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டா விசுவாசம் வரலையே. சும்மா ஜெனரலா சொல்லுங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியுது இந்தந்த நபருடைய பிரசங்கத்தை, இவர் பேசுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டால் விசுவாசம் வருகிறது. ஆனால் பலருடைய பிரசங்கத்தை, பலர் பேசுகிற தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருவதில்லை. அதற்கு பதிலாக அவிசுவாசம் வருகிறது. அதற்கான காரணம் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. அவர்கள் பயத்தை பற்றி, கவலையை பற்றி, அந்த பயங்கள் தூக்கங்களை பற்றி நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது. அப்புறம் நாங்கள் பூச்சி என்று சொல்லி போதிக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இவர்கள் எந்த சத்தியத்தை அறியவில்லை? சரியான சத்தியத்தை அறியவில்லை. ஓகே, எந்த உடன்படிக்கையை அறியவில்லை? தேவ கிருபையை அறியவில்லை. ஆமா, எந்த உடன்படிக்கை குறித்து அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை? புதிய உடன்படிக்கையை குறித்து அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. நாமும் இதுல பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. அது தேவனாலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு ஒரு செய்தி ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்ததியில எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. யார் தேவனுடைய மகிமையை காண்பார்கள்? விசுவாசிக்கிறவர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய். நீங்க விசுவாசிக்க துவங்கி விட்டீர்கள். உங்கள் சந்ததி யாரும் இந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை அறிந்து ஆசீர்வாதமாக வாழுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது கேள்வி போயிடலாம். பாவ மன்னிப்பை நாம் பார்க்காமலே எப்படி அதை நம்மால் விசுவாசிக்க முடிகிறது? நெக்ஸ்ட் யாரு? அனட்டா சிஸ்டரா? சிஸ்டர், எங்களுக்குள் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை பயன்படுத்தியதன் மூலம். வெரி குட். ஆமா, பாவம் மன்னிப்பை நாம் பார்க்காமலே எப்படி அதை நம்மால் விசுவாசிக்க முடிந்தது என்றால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை பயன்படுத்ததின் மூலம். அப்போ பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால்தான். இந்த வகுப்பு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதோ காரணம் என்னன்னா விசுவாசம் தான். அந்த பேராகிராஃப் முழுதும் வாசித்து பார்ப்போம். பேஜ் 213 இருந்து ஆரம்பிப்போம். பாட்டம் மோஸ்ட். ரட்சிப்பை பெறுவது என்பது உங்களால் பார்க்க முடியாத ஒரு நாற்காலியின் மீது உட்கார்வதை போல இருக்கிறது. மனித விசுவாசத்தினால் அப்படி செய்ய முடியாது. உங்களால் ஒன்றை பார்க்க முடியவில்லை அல்லது உணர முடியவில்லை என்றால் அதை செய்வதன் மூலம் கீழே விழுந்து காயப்படும் நிலைக்கு உங்களை தள்ள மாட்டீர்கள். இல்லையா? ஆமா, நாற்காலியில 3 கால் தான் இருந்தா நம்ம உட்கார மாட்டோம். ஏன்னா அதை கண்ணால பார்க்கிறோம். ஆனாலும் நீங்கள் தேவனை விசுவாசித்தீர்கள். உங்களால் நேரடியாக அவரை பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை. பாவ மன்னிப்பையும் உங்களால் நேரடியாக பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை. ஆனாலும் எப்படி அதை விசுவாசித்தீர்கள்? தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால. நல்லவர். நமக்கு இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, பாவ மன்னிப்பு என்பதையும் பார்க்க முடியல, விசுவாசத்தையும் நம்மளால பார்க்க முடியல. ஆனா விசுவாசத்தை உணர முடிகிறது. நீங்கள் விசுவாசிக்கிறதுனால எப்போதுமே ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட் இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை.
நாம் விசுவாசத்துல பலவீனமா இருந்ததுனால எப்பொழுதும் ஒரு பயத்துல இருந்தோம், சந்தேகத்துல இருந்தோம். இந்த காரியம் எப்படி ஆயிருமோ, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படி இருக்குமோ இல்ல. ஆமா, நீங்க டூர் எல்லாம் போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க, குரூஸ்ல போறீங்க, முன்னால போற பயமா இருந்திருக்கும். ஒரு டிராவல் பண்ணும்போது முன்னால பயம் இருந்திருக்கும். இப்போ பயம் இல்லை, தைரியம் இருக்கு இல்ல. காரணம் விசுவாசத்திலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். ஆமா, கர்த்தர் நல்லவர். பிரதர், நான் 5வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எது நாட்டமெடுக்கும் தோல்வியின் மனப்பான்மை? வெரி குட். அடுத்தது எது? யார் சொல்லணும்? Participant. லிவியா சிஸ்டர் யார் சொல்லணும்? கிறிஸ்டின் சொல்லலாம் பாஸ்டர். ஓகே, நிரஞ்சனா சொல்லலாம். இல்ல மேல இருக்கிறவங்கள என்ன சொல்லலையே, வரிசையா சொல்லுங்க. இப்ப யாரு ஆன்சர் பண்ணது? பவானி சிஸ்டர். ஓகே, எஸ், நவ் த சார்ஜ் டு பிரதர் பிலிப் ஜெயக்குமார். எது நாட்டம் எடுக்கும் தோல்வியின் மனப்பான்மை? எஸ் பிரதர் பிலிப். Saying, well, we are only a human. Exactly. Just a man. Saying just we are just a man. சூப்பர். ஆமா ஆமா, இந்த அளவுக்கு தைரியமாக அவரால் எழுத முடிந்தது என்றால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறார். அவர்களுக்கு தான் அந்த தைரியமான வெளிப்பாடு வரும். எல்லாம் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. பேஜ் 217 தமிழ்ல 3rd paragraph. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நான் வெறும் மனிதன்தான், நான் ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான். இது நாற்றம் எடுக்கும் தோல்வியின் மனப்பான்மை. நான் வெறும் மனிதனாக இருந்தேன், ஆனால் பிறகு நான் மறுபடியும் பிறந்தேன். என்னில் ஒரு பகுதி முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்றார். என்னில் ஒரு பகுதியில் தேவனுடைய குமாரனுடைய விசுவாசம் இருக்கிறது. ஆம், என் மாம்சம் இப்பொழுது தோற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய மறுபடியும் பிறந்த பகுதி மிகவும் வல்லமையானது. என்னுடைய மறுபடியும் பிறந்த பகுதி மனிதனே அல்ல. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். பவுல் ஒரு அளவுக்கு நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிறாரு. இதுல இயேசு கிறிஸ்து இன்னொரு அளவுக்கு நமக்கு வெளிச்சத்தை காட்டுறாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் மனிதர்களே கிடையாது, தேவர்கள். தேவர்கள் என்றால் சிம்பிளா இதுல புரிந்து கொள்ள வேண்டியது, ஐ ஆம் த சொல்யூஷன், நானே தீர்வு. இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் அவரே தீர்வாக இருந்தது போல நீங்களும் தீர்வாக இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், மனிதர்கள் அல்ல. 3ல் ஒரு பகுதியிலே அதை குறித்து தேவன் சந்தோஷமா இருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, இப்படியே ஒரு செய்தி விட போறோம். எது நாற்றமெடுக்கும் தோல்வியின் மனப்பான்மை? இப்படிதான் ஆண்டவர் நமக்கு தலைப்பு தர்றார். எவ்வளவு பேசலாம, எல்லாமே பைபிள் ஆதாரம் தானே. பழைய ஏற்பாட்டுல இருக்குது பாருங்க. அதே சூழ்நிலை, சவுல் ராஜாவும் அவனுடைய சேனையும் நாற்றம் எடுக்கிற தோல்வியின் மனப்பான்மையில இருந்தாங்க. சத்தியத்தை அறிந்த ஆட்டு இடையன் வந்தான் இல்ல. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையே இல்லாத இருக்கும் பொழுது அவன் அப்படி எப்படிங்க எழுந்தான்? வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம மெடிடேட் பண்ணோம். எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அவனுக்கு முழு வேதாகமும் இல்லை, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை. ஆனாலும் எதனாலே விசுவாசத்திலே உறுதியா இருந்தான்? யார் பதில் சொல்றீங்க? ஷார்ட்டா, சிம்பிளா, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலாம். எதனால தாவீதுடைய விசுவாசம் பலவீனப்படவில்லை? ஏனென்றால் அப்பொழுது பெந்தேகோஸ்தே சபை இல்லை. நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. சபைன்னு ஒண்ணே இல்லை பாருங்க, எக்லீசியா என்று ஒன்று இல்லை. ஆனால அவன் ஜாலியா காட்டுக்குள்ள கடந்து அவரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா பிக்கப் ஆயிட்டான். சபைக்கு போயிருந்தா முதல் செக்லிஸ்ட், நீ இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய், இதான பிரசங்கம் இல்லையா? அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. நாங்க பாருங்க,
இவர் எழுதுறாரு, ஆண்ட்ரூ எழுதுறாரு, நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்று எழுதுறாரு. என்னுடைய நம்ம வேர்ல்டு ஷேக்கர் பைபிள் காலேஜ்ல படிக்கிறவங்க எதை நம்பணும்? நான் மனிதனே கிடையாதுப்பா, இயேசுடைய வார்த்தையின்படி நான் மனிதனே கிடையாது. நான் தேவனாக இருக்கிறதுனால என்ன செய்வேன்? பாவங்களை மன்னிப்பேன். இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன். நான் போகிற இடம்லாம் அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தைரியமாக எழும்புங்கள். பெருமை நம்மை ஆண்டு கொள்ளாது. சிலருக்கு அந்த பயம் இருக்கும், ஐயோ இப்படிலாம் சொன்னா பெருமை வந்துருங்க. வராதுன்னு நம்புங்க, வராது. அது ஏன்னா அதுல நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சிலர் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம்னு சொன்னா, இந்த சத்தியம் எல்லாம் நான் 20 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், இப்ப 30-40 வருஷம் வீணாயிற்று. அப்படி யோசிக்காதீர்கள். இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து தேவன் உங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணுங்க. தேவர்களாக வாழ்ந்து சுகித்து செழித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கூடுதல் வெளிச்சத்தை தந்தருவார். 6வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். இன்னும் அதிக விசுவாசத்திற்காக கெஞ்சி மன்றாடுவதை விட நாம் செய்ய வேண்டியது என்ன? வெரி குட். எஸ் மகேஸ்வரி சிஸ்டர், ஒன் வேர்ட் ஆன்சர். அவர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கு நன்றி சொல்ல வேண்டியதா? வெரி குட். நம்மளாம் அதான் செய்யணும், ஞாபகம் வச்சுடுங்க. பாருங்க, பேஜ் 224 டாப்ல இருக்கு பாருங்களா. இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த சத்தியத்தை அப்பொழுது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அது என் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கியது. இன்னும் அதிக விசுவாசம் எனக்கு தாரும் என்று கர்த்தரிடம் ஒரு பிச்சைக்காரனை போல கெஞ்சி மன்றாடுவதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே எனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதன் நிமித்தம் நான் அவருக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பித்தேன். நான் தேவனுடைய வார்த்தைக்குள் ஆழமாய் இறங்கி ஆராய ஆரம்பித்தேன். விசுவாசத்தை பெறும்படி அல்ல, மாறாக என்னிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது, அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை மேலான விதத்தில் புரிந்து கொள்ளும்படியே தேவனுடைய வார்த்தையில் விசுவாசத்தை ஆராய்ந்ததன் மூலம் விசுவாசத்தை நிர்வகிக்கிற பிரமாணங்களையும் அவற்றோடு எவ்வாறு ஒத்துழைப்பது என்பதையும் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ ஒரு டவுட் வருது. என்ன டவுட்டு? நான் இவருக்காக பேச போறேன், இந்த வியாதி நீங்குமா இல்லையா? ஒரு டவுட் பிசாசு கொடுக்குறான ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதம் செய்யறதுக்கு என் நாவுல பவர் தந்திருக்கீங்க, என் கையில பவர். நன்றி அப்பா. டக்குனு உங்க விசுவாசம் ஏறிடும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்களா. ஆமா, இந்த பாம்பேல போயிருக்கும்போது ஒருத்தர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், ஒரு 500 பேர் வர்ற மாதிரி. நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 15 நிமிஷத்துல அந்த இடத்துல போய் சேருவோம், இல்லை ஒரு 1/2 hourல அந்த இடத்துல போய் சேருவோம். ஆர்கனைசர் என்னை கூப்பிட்டு பேசுறாரு, அண்ணா சாரி எனக்கு ஒரே ஃபீவரா இருக்கு, நான் வர முடியாது, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னாரு. நான் குளிக்கவும் இல்லைன்னாரு. தலையில கை வைங்க போறேன், நான் டிராவல் பண்ணிட்டே பேசுறேன், கை வைங்கன்னு பேசுறேன். என்ன பேசுறேன்? ஏசிய நாமத்தினால இப்பொழுதே ஐ ஸ்பீக் நார்மல் டெம்பரேச்சர். தலை போ சாத்தானே, ஜேக்கபருடைய பலவீனம் வெளியப்பா, சிக்னஸ் வெளியப்பா, அப்நார்மல் டெம்பரேச்சர் வெளியப்பா, யூ ஆர் நார்மல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிரதர், நீங்க நார்மல் ஆயிட்டீங்க, நீங்க கூட்டத்துக்கு வந்து விடுவீர்கள் என்று சொன்னேன். இதை சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வருது, நடக்கட்டா என்னன்ட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமான வல்லமை தந்திருக்கிறதுக்காக நன்றி, போதுமான விசுவாசம் தந்திருக்கிறதுக்காக நன்றி. அதைத்தான் இவர் சொல்லி கொடுக்கிறார். நான் அவருக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பித்தேன். அந்த விசுவாசம் யாருடைய விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். நமக்கு இன்னொன்னு புரியணும், இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் என்று சொல்லுவோமா அல்லது இயேசுவாகிய விசுவாசம் என்று சொல்லுவோமா? இயேசுவாகிய விசுவாசம். அப்படி அடிங்க, இயேசுவாகிய விசுவாசம். அவரே நமக்கு எல்லாம் இல்ல, அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவரே நமக்கு விசுவாசம், அவரே நமக்கு அற்புதம், அவரே நமக்கு சந்தோஷம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பரிசுத்தம். அவ்வளவுதான், அப்படியே சரணடைஞ்சிட வேண்டியதான். அவருக்கு வெளியே நாம் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ விசுவாசத்துல உங்களுக்கு சில டவுட் வரும், ஒரு கவலை, இது எப்படி ஆயிருமோ. பிசாசு சில வேளையில கொடுத்து கொண்டு இருப்பான். ஆனா நாள் வருகிறது அருமையான பிள்ளைகளே, அந்த பயமே வர்றது இல்லை. அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கு, உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும்.
சிலருக்கு வந்திருக்கலாம். பிரதர் எனக்கு அப்படி பயம் சுத்தமா இல்லை பிரதர். இல்ல துர்ச்செய்தி வந்தாலும் நமக்கு பயமே இல்லை. Thank God for Paul as well as for Andrew Womack. கர்த்தர் நல்லவர். 7வது கேள்விக்கு போயிடலாம். தேவனுடைய விசுவாசம் தனக்குள் இருக்கிறது என்னும் அறிவை யார் பெற்றுக் கொள்ளுகிறார்கள்? ஸ்ரீதேவி சிஸ்டர் சொல்லலாம். 225வது பக்கம் பாஸ்டர். தேவனுடைய வார்த்தையை வாசித்து புரிந்து கொள்ளும் போது எங்களிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது என்பதை குறித்த அறிவை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அடுத்தது 224வது பக்கமும் இருக்கு பாஸ்டர். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும் விசுவாசம் ஏற்கனவே எங்களுக்கு ஏற்கனவே அங்கேதான் இருக்கிறது. அதன் மூலம் அது 2 இடத்துலயும் இருக்கு. முதலாவது சொன்ன பதில் ரொம்ப சரியான பதில். தேவனுடைய விசுவாசம் தனக்குள் இருக்கிறது என்னும் அறிவை யாரு பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து புரிந்து, அதுல இன்னொன்னு நான் எழுதியிருக்கேன், புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுன்னு எழுதிடுங்க. தேவனுடைய வார்த்தையை வாசித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தையை தியானித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்களிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது என்பதை குறித்த அறிவை அது உங்களுக்கு தருகிறது. ஆமா, கர்த்தர் நல்லவர். இருதயத்திலே விசுவாசித்து வாயாலே பேசுவதில்லை. யாரால இருதயத்திலே விசுவாசிக்க முடியும்? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற செய்திகளை போல செய்தியை கொடுக்கிறவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அல்லது நீங்களே நேரடியாக வசனத்துல ஆழமா தியானிக்கும் போது இல்ல பாருங்க, இது ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் நம்ம தைரியமா பேசுறோம். எது வெளிப்பாடு? இயேசுவையே தேவன் நமக்கு ஞானமாக்கி விட்டார். இயேசுவையே நமக்கு பலனாக்கி. இது ஒரு வெளிப்பாடு வருகிறதுனாலதான் அடிக்கடி பேச முடியுது. இப்ப நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தினால இன்னொன்னு நமக்கு சேர்ந்திருக்கு. என்னது? இயேசுவையே நமக்கு விசுவாசமாக்கி விட்டார். ஆனா அப்படி ஒரு தெளிவான வசனம் இல்ல. ஆனா இது இருக்குது, தெளிவான வசனம். அதாவது இயேசுடைய விசுவாசத்தை நமக்கு தந்து விட்டார்னு இருக்கு. நாம என்ன ஒரு ஸ்டெப் அகடு போறோம்? இயேசுவே எனக்கு விசுவாசம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரணும். இந்த வெளிச்சம் வந்துட்டு எந்த வெளிச்சம்? 1 கொரிந்தியர் 1:24. இயேசுவையே எனக்கு தேவ ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கிட்டாரு, எனவே நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் நான் செய்யறதுதான் கரெக்டான மெத்தடு. இயேசுவாகிய ஞானம் எனக்கு வேலை செய்து. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு வெளிப்பாடாக உங்களுக்குள் வருகிறது. வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் இல்லையா? ஆமா, தரிசனம் இல்லாத இடத்துல இருக்கிறது சரியான அது வெளிப்பாடுதான். உங்க எல்லாருக்கும் வெளிப்பாடு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சீரியஸா படிக்கிறீங்க. இந்த புக்கை படிக்கும் பொழுதே உங்களுக்கு வேற வெளிப்பாடு வரும் இல்லையா? பிரதர் உங்களை மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எங்களுக்கு யூடியூப் சேனல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் ஒரு என்ன செய்யுங்க, ஒரு ரெவலேஷன் நோட்டு போடுங்க, சும்மா ரஃபா கிறுக்கி வைங்க. நிறைய பேசிட்டே இருப்பார் உங்களோட ஆண்டவர். நாள் வரும் உங்களுக்கு கதவை திறப்பாரு, அல்லது திறந்து வைத்திருக்கிற கதவை கண்டுபிடிப்பீங்க. உங்க பேரை வருவாமா, கேமரா தூக்கிட்டு, பாட்டி ஏதாவது பேசுங்க பாட்டிமா. அப்போ இந்த நோட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மறந்துடுது. ஒரு வெளிப்பாடு நமக்கு தெரியலன்னா, நமக்கு அதை ஞாபகம் வைக்கலன்னா மறந்துடுது. நான் உடனே ஒரு வெளிப்பாடு வந்த உடனே என்ன செய்யறேன்னா இதுல எழுதிடுவேன், உள்ளங்கையில எழுதிடுறேன். அப்புறம் வீட்டில் போய் என்னுடைய ரெவலேஷன் நோட்ல எழுதிடுறேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்றதுக்கு திங்கக்கிழமை ப்ரிப்பரேஷன்ல உட்காரும் பொழுது இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஆமா, எல்லாருக்கும் வெளிப்பாடு தருகிறார். எல்லாரோடும் தேவன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசு கிறிஸ்து எனக்கு ஞானமாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசு கிறிஸ்து எனக்கு தேவ பலனாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தகுதியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் எனக்குள்ள வந்துட்டு இல்ல, இதெல்லாம் வாசித்து தியானித்து அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது
யூ ஷால் லிவ் ஒன்லி a சூப்பர் நேச்சுரல் லைஃப். சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. ஆமென். உலகத்தை நீங்கள் உலுக்குவீர்கள், மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? நீங்க கற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்க இடையில சாட்சி ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபீவர் வந்திருக்கும், அப்பாலே போ சாத்தாரன்னு சொல்லியிருப்பீங்கல்ல, இடையிடையே நீங்க சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. இது நல்ல ஒரு கிரவுண்டு. எது? இந்த ஜூம் மீட்டிங் நல்ல ஒரு கிரவுண்டு. நீங்க என்ன செய்யலாம்? உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ண, மற்றவருடைய விசுவாசத்தையும் பெருக பண்ண, சின்ன சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, சாட்சி சொல்லுங்க. அடுத்த கேள்விப்படுவோம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 8. யாருடைய நீதியினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம்? எஸ், இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நீதியினால். வெரி குட். யாருடைய நீதியினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம். ஓகே, 2:15. வெரி குட். இன்னும் இருக்குல்ல அந்த கொஸ்டின். விசுவாசத்தை பெற்றோமா? ஓகே, அந்த கொஸ்டின் முழு கொஸ்டின் எழுதல தெரியல. யாருடைய நீதியினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம், எப்பொழுது பெற்றோம், எங்கே பெற்றோம்? எல்லாத்துக்கும் பதில் காண போறோம். முதல் கேள்விக்கு பதில் பார்ப்போம். யாருடைய நீதியினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம் என்று பேஜ் 222 பாட்டம் மோஸ்ட். பேதுரு தன் நற்கிரியைகள் மூலம் இந்த விசுவாசத்தை சம்பாதிக்கவில்லை. ஆனால் அவன் மறுபடியும் பிறந்தபோது தேவனும் நம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலம் அதை பெற்றுக்கொண்டான். யாருடைய நீதியினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே. அதைத்தான் எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1:31. இயேசுவையே நமக்கு நீதியாக்கி விட்டார். இது ஒரு ஸ்டெப் அகடு. இயேசு கிறிஸ்துவின் நீதி என்று சொல்லுவதை விட இன்னொரு மேலான வெளிப்பாடு என்னது? நான் திரும்ப கேள்வி கேட்கிறேன், சிந்திங்க. எங்களுக்கு நீதியாகினார். இயேசுவே நீதி. இயேசுவினுடைய நீதி என்பது ஒரு லெவலு. அடுத்த வெளிப்பாடு என்னதுன்னா, இயேசுவே எனக்கு நீதி. அதனாலதான் அந்த பாட்டெல்லாம் தைரியமா எழுத முடியும். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அல்லேலூயா. இதை விட மேலான ஸ்டேட்டஸ் உலகத்துல கிடையாதுங்க. யாரும் நம்முடைய நிலைக்கு வரவே முடியாது. நம்மை விட சிறந்தவர்கள் உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. யாரை விட? இந்த வெளிப்பாடுகள் பெற்றவர்கள் தான் டாப். They shall enjoy the divine rest, joy and peace all through their life. ஓகே, எப்பொழுது இது நடந்தது? இயேசு கிறிஸ்துவின் நீதி நமக்குள்ள எப்பொழுது வந்தது? மறுபடியும் பிறந்த பொழுது. எங்கே நாம் அந்த நீதியை பெற்றுள்ளோம்? ஆவியில. நம்முடைய ஆவி மனுஷனில 1/3 பகுதியாகி ஆவி மனுஷனிலே அந்த தேவ நீதியை நாம் பெற்றவர்களாகிய, அதாவது இயேசுவாகிய நீதியை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமா, அப்போ பாருங்க. ஆமா, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும் பொழுது நான் மனுஷனே சொல்லவே முடியாது. இல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதன் சொல்றதை விட இன்னும் மோசமான வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. நான் பாவி, நான் புழு, நான் பூச்சி. இல்ல, பாட்டுலாம் அவர் எழுதுறாங்க. எதை அறிக்கை செய்கிறார்களோ அதை அறுவடை செய்கிறார்கள். ஓகே, பாருங்க, உங்கள்கிட்ட பேசும்போதே ஒரு தலைப்பு வந்துட்டு, அறிக்கையும் அறுவடையும். எதை அறிக்கை செய்வோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். இல்ல, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல என்ன அறிக்கை செய்தாங்க? அவர்கள் ராட்சதர்கள், நாம் இறைவாவோம். வனாந்தரத்துல அதை அறுவடை செய்துட்டாங்க. அங்கேயே மறிச்சு போனான். இல்ல, யோசுவா என்ன அறிக்கை செய்தான்? அவர்கள் நமக்கு இறையாவார்கள். இல்ல, லகுவாக சுதந்திரிக்கலாம். அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன வந்தாலும் சரி, நீங்க சொன்ன பிறகு தோல்வி நடந்தாலும் கவலை இல்லை, வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமா, ஏன்? சன்னு ரட்சிக்கப்படுவான். வார்த்தையை நம்புங்க, நான் சொல்றபடிதான் ஆகும். நான் போட்டோ ஒட்டுங்க, மேல கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறான். பேசுங்க, சோர்ந்து போகாதீங்க, களமாடுங்கள். ஆமா,
ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறோம். கவலையின்றி களமாடுங்க, சோர்ந்தே போகாதீங்க. ஏன்னா நீங்க ஆழமான ரகசியங்களை அறிந்து கொண்டே வருகிறீர்கள். வாரத்துல ஒரு நாள் மாத்திரமல்ல, 7 நாளும் நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல ஃபுட்டு கிடைக்குது, விசுவாசமாகிய ஃபுட்டு கிடைக்குது, வார்த்தை இல்ல. நீங்க எல்லாம் கேட்குறீங்க, அதனாலதான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, தியானிக்கிறீங்க, அதனாலதான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்திற்குள்ளேயும் செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு வெளியேயும் செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். தேவனுடைய விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதால் எந்த 3 பேரை போல உங்கள் ஒவ்வொருவராலும் அற்புதங்கள் செய்ய முடியும்? வெரி குட் சிஸ்டர். இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் இயேசுவை போல, பேதுருவை போல, பவுலை போல. ஓகே, வெரி குட். 224 ஓகே, 224. வெரி குட். பாருங்க, 224 பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப் நான் வாசித்தரேன். ஆகையால் தான் 2 பேதுரு 1:1 நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் உற்சாகம் அடைகிறீர்கள். நீங்களும் வெளிப்படையாக இப்படி சொல்ல முடியும், பேதுருவிடம் இருந்த அதே விலையேற பெற்ற விசுவாசம் என்னிடமும் இருக்கிறது. அவரிடம் இந்த அளவு விசுவாசம் இருந்தது, என்னிடமும் அதே அளவு விசுவாசம் இருக்கின்றது. தேவ குமாரனுடைய விசுவாசம் பவுலிடம் இருந்தது, என்னிடமும் அது இருக்கிறது. பேதுரு செய்ததையெல்லாம் நானும் செய்ய முடியும், பவுல் செய்ததையெல்லாம் நானும் செய்ய முடியும், இயேசு செய்ததையெல்லாம் நானும் செய்ய முடியும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்துட்டாரு சம அளவுல, யாருக்கும் கூட குறையே கிடையாது. இல்ல, அதை அக்சஸ் பண்றதுதான் மேட்டரா இருக்கு. ஆமா, கேள்வி என்ன? தேவனுடைய விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதால் எந்த 3 பேரை போல உங்களால் அற்புதங்கள் செய்ய முடியும்? இந்த கேள்வியை வேற எப்படி கேட்டா நல்லா இருக்கும்? சிந்திங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நமக்கு இருக்கிற வெளிப்பாடுல இந்த கேள்வியை எப்படி கேட்க வேண்டும்? இயேசுவாகிய விசுவாசம் உங்களுக்குள் இருப்பதால் வரணும். இல்ல, எப்படி வரணும்னு சொல்றேன் பாருங்களேன். எந்த 3 பேரை போல அப்படி வராம, எந்த 3 பேரை விட உங்களால் அற்புதம் செய்ய, அதிக அற்புதம் செய்ய முடியும், பெரிய அற்புதம் செய்ய முடியும். திங்க் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், ஏன்னா இயேசுதான் சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். அப்ப பேதுருவை விட பெரிய கிரியைகள் நம்மால் செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவை விட பெரிய கிரியைகள் செய்ய முடியும், பவுலை விட பெரிய கிரியைகள், பெரிய அற்புதங்கள் செய்ய முடியும். அப்ப கேள்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த 3 பேரை விட உங்களால் பெரிய அற்புதங்கள் செய்ய முடியும்? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? எந்த வசனத்தின் அடிப்படையில அது சரி? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வேன். ஆமா, யாருமே யோசிக்காதீங்க. 20 வயசுல 30 வயசுல இந்த வெளிச்சம் இருந்தா நான் கலக்கி இருப்பேன். இப்பொழுதே நீங்க கலக்க போறீங்க. உங்களை தேடி வருவார்கள். நீங்க அற்புதம் செய்யறதுக்கு வெளியே போக மாட்டீங்க. சிலர் உங்களை தேடி வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிருங்க, தொலைபேசி மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆமா, நான் ஒரு மாடல் எழுதி உங்களுக்கு அனுப்புறேன். சரி, ஆவியானவர் இப்பதான் பேசுறாரு. இதெல்லாம் பாருங்க, நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல. ஒரு தம்புநைல். யாருக்கு ஆசை பிரதர், எனக்கு ஒரு தம்புநைல் போட்டு அனுப்புங்க, உங்க பேரு, உங்க போட்டோ, உங்க ஃபோன் நம்பர். நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? உங்க தெரிந்தவர்களுக்கெல்லாம் அனுப்ப போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மகேஸ்வரி சிஸ்டர், அந்த தம்புநைல தெரிஞ்சல அந்த படத்துல சிஸ்டர் போட்டோ இருக்கும். உங்களுடைய வியாதி நீங்குவதற்கு இப்பொழுதே என்னை அழைக்கலாம், மகேஸ்வரி, கனடா அப்படின்னு உங்க கீழே உங்க நம்பரை, ஃபோன் நம்பரை போட்டுரும். மகேஸ்வரி, உங்களுக்கு போட்டு அனுப்பட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்றேன். தேங்க்யூ. நான் இப்படி எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா 1-2 போனு தான் வருது. ஐயோ, நிறைய போன் வந்துடலாம், பயப்படாதீங்க. உங்க விசுவாசம் அதை வாசிக்கிறவங்க இல்லை. அது என்ன, அது எப்படி இலவசமா சுகமாயிரம்னு தாண்டி போயிடுறாங்க.
அப்போ நான் வேற யாருக்கு அப்படி போட, என்னுடைய எக்ஸ்பென்சஸ்ல நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். உங்க போட்டோ, உங்கள் வியாதி தீர, உங்கள் வியாதி உடனடியாக தீர என்னை தொடர்பு கொள்ளவும், ஜெயக்குமார் அனட்டா கனடான்னு சொல்லி உங்க போன் நம்பர் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க. சிஸ்டர் உங்களுக்கு போட்டு அனுப்பட்டுமா அனட்டா? ஓகே. தைரியமா இருங்க சிஸ்டர். அது மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் இல்லை பாருங்க. ஆமா, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஃபேமிலி போட்டோ அனுப்பலாம் அனுப்புங்க, இல்லை உங்க போட்டோ ஒன்னாலும் அனுப்புங்க. சிம்பிளா போட்டுடலாம், எனக்கு பெரிய செலவு இல்லை. சரிங்களா? 150 200 ரூபாய் தான் செலவு. சரிங்களா? உங்க போட்டோ, உங்க ஃபோன் நம்பர், உங்க பேரு எல்லாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல போட்டு சிம்பிளா நம்ம இறங்குவோம் களத்துல. ராஜாக்கள் தேடி வருவார்கள், எங்க வார்த்தை நிறைவேறும். ஒண்ணு நான் சொல்றேன் இல்லையாங்க, நான் தைரியமா போடுறேன். அதிகமா போனே வர்றதில்லை. ஐயா எனக்கு சோகமாகட்டும்னு டெய்லி 10 போன் வந்துடுன்னு பயப்படாதீங்க. வந்தா நல்லது, ஆனா அப்படி வர்றதில்லை. 1 2 போன் வந்தா பெரிய விஷயம். என்னன்னா, நீங்கள் முன்னால போகும்போது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் உங்களை பின்னாடி தொடர்ந்து வருவாங்க. உங்களுக்கு போதுமான அளவு விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல தேவையில்லை. ஏனென்றால் அந்த விசுவாசம் யாராகிய விசுவாசம்? இயேசுவாகிய விசுவாசம். சோர்ந்து போகாதீங்க, போடுங்க, தைரியமா போடுங்க. தேவைப்பட்டா உங்க கணவன் படத்தையும் சேர்த்து போடுங்க, இல்லைன்னா உங்க படத்தை போடுங்க. ஆமா, அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது எத்தனாவது கேள்வி? 9. கொஸ்டின் நம்பர் 10 நினைக்கிறேன். எஸ் 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 சிஸ்டர். விசுவாச பிரமாணத்திற்கும் புவியீர்ப்பு பிரமாணத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் 3 எழுதுக. நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பொறுமையா இதுக்கு பதில் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஒன்று புவியீர்ப்பு விசை பிரமாணத்தை எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் கிரியை செய்யும். ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இன்னொன்னு, அதாவது எல்லாருக்கும் கிரியை செய்யும், எல்லா இடத்துலயும் கிரியை செய்யும். இன்னொரு ஒரே ஒரு ஆன்சர் தான். விசுவாசத்தை புவியீர்ப்பு விசையா மீறினாலும் மரணம் ஏற்படும், தேவனுடைய விசுவாசத்தை மீறினாலும் மரணம் ஏற்படும். சிஸ்டர் நான் சொல்லிடுறேன் ஆன்சரு, அதுக்கப்புறம் டீட்டெயிலா போவோம். விசுவாச பிரமாணத்திற்கும் புவி ஈர்ப்பு பிரமாணத்திற்கும் உள்ள ஒற்றுமை 3 என்னன்னா, அது எல்லாருக்கும் ஒரே விதமாக வேலை செய்யும். எல்லா இடத்தில் உள்ளவர்களுக்கும் அது ஒரே விதமாக வேலை செய்யும். 24/7 எப்பொழுதும் வேலை செய்யும். திங்க் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரைட், இப்ப நம்ம உள்ள போலாம். மீறினால் வந்து பாஸ்டர் இது 228வது பக்கம் புவியீர்ப்பு விசையம் மீறினா வந்து மீறும் போது அது நடக்கிறது, காயப்படுதல் கொள்ளைப்படுதல் எல்லாம் நடக்கிறது இருக்கு பாஸ்டர். அதே மாதிரி தேவன் முழு இதயத்தோடு நேசிக்கிறார், அவர்கள் மறிக்கிறார்கள் என்றால் அது தேவனுடைய சித்தமுள்ள மாறாக அவருடைய விசுவாச பிரமாணத்தை மீறுவதே ஆகும். 2 இதுவும் நீங்க ஓகே, இதை நான் சொல்றேன். அதாவது புவியீர்ப்பு பிரமாணத்தை மீறினாலும் சேதம் உண்டாகும், விசுவாச பிரமாணத்தை மீறினாலும் சேதம் உண்டாகும். 4வது பாயிண்ட் சொல்லிட்டீங்க, கரெக்ட். நான் இப்போ வாசிப்போம் பாருங்க. டாப்ல வாசிப்போம், 227 டாப். இந்த பிரபஞ்சம் எங்கும் இது மாறாதது. ஓகே, விசுவாசத்தின் பயன்பாட்டை நிர்வகிக்கும்படி தேவன் உருவாக்கிய பிரமாணங்களின்படி விசுவாசம் கிரியை செய்கிறது. பிரமாணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் மாறாதது, ஏற்ற இறக்கம் இல்லாதது அல்லது மாறுபடாதது. அப்படி என்றால் புவி ஈர்ப்பு விசை பிரமாணத்தை போல விசுவாசம் எந்த இடத்திலும் எல்லோருக்கும் கிரியை செய்யும் என்பதுதான் அதான் அர்த்தம். அடுத்த பேராகிராஃப் வாசிப்போம். புவி ஈர்ப்பு விசை என்பது மாறாதது, ஏற்ற இறக்கம் இல்லாதது, மாறுபடாதது. இது இவ்வுலகத்தின் பூமியில் வாழுகிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வேலை செய்கிறது. ஆகையால் தான் நாம் இதை பிரமாணம் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டிற்கு, நான் இங்கே கொலோராடாவில் புவியீர்ப்பு பிரமாணத்தை பயன்படுத்தி ஒரு நாற்காலியில் உட்கார முடியும். ஏதோ ஒரு காரணத்தினாலே உங்களால் அதை சீனாவில் செய்ய முடியவில்லை என்றால் புவி ஈர்ப்பு என்பது ஒரு நிகழ்வாக மட்டுமே இருக்கும், அது ஒரு பிரமாணமாக இருக்காது. ஒன்றை பிரமாணமாக வகையறுக்க வேண்டும் என்றால் அது எல்லா இடங்களிலும் எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக
செயல்பட வேண்டும். விசுவாசம் பிரமாணத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது என்று பெரும்பாலானோர் நினைப்பது இல்லை. அவர்கள் தேவனிடம் கேட்டு விசுவாசித்தால் போதும், அவர் விரும்புகிற எதையும் அவரால் செய்ய முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தம்மையே கட்டுப்படுத்தி கொள்ளும்படி கர்த்தர் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் தேவனுடைய விசுவாசம் எப்பொழுதும் இந்த பிரமாணங்களை பின்பற்றுகிறார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கு, நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை பலர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ எங்கும் எல்லாருக்கும் எப்பொழுதும் இந்த ரெண்டும் சமமா வேலை செய்யுது. உலகத்துல எங்க போனாலும் புவி ஈர்ப்பு விசை வேலை செய்கிறது. அது எல்லாருக்கும் வேலை செய்கிறது. 24/7 வேலை செய்கிறது. சரிங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஆமா, தேவன் தன்னுடைய மகத்துவங்களை கற்றுத்தருகிறார். பிசாசு அதை திருட முடியாது. இது உங்களுக்குள்ள கடந்து வேலை செய்யும். ஆண்டவரே நன்றி அப்பா, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வாஞ்சை தந்த பரிசுத்த ஆவியானவரே நன்றி. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவரை மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இன்னும் ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு சென்று உமக்காக எழுந்து பிரகாசித்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனை ஒரே தேவன் என்று வையகத்துக்கு காண்பிக்கும்படியாக இன்னும் கிருபை உண்டாகட்டும், இன்னும் வெளிச்சம் உண்டாகட்டும். உமக்கே மகிமை. இந்த நாளில் இந்த வகுப்புல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், இதை பார்க்க போகிற எதிர்காலத்துல பார்க்க போகிற ஒவ்வொருவரையும், ஓ தேங்க்யூ மாஸ்டர், யூடியூப்ல காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஓ தேங்க்யூ லார்ட், இவர்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். தேவரீர் இவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக்கத்தக்கதாக அந்த ஆசீர்வாத கதவுகள் திறந்தே இருக்கிறதை இவர்கள் காணும்படியாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.